பார்த்துட்ருக்குது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை செய்திகள் சேனலை பார்த்துட்ருக்குற உங்கள் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்காரர் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் அவருடைய வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தில் நீங்களும் நான் இருக்கிற இடத்துக்கே வந்துடுங்க, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஒரு மாட்டு வண்டியில் அவள் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கா. ஒரு அடர்ந்த காடு வருது. அந்த காட்டில் மாட்டு வண்டி போயிட்டுருக்கு. ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி மாடுகள் 2 தெரிஞ்சுட்டு வண்டியை விட்டு அறுந்து ஓடி போயிடுது. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு, ஐயோ இந்த காட்டில் புலி நடமாட்டம் இருக்குமே, நம்ம இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தினுடைய கிளையில் 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு அவங்களும் உட்காந்துடுறாங்க. அங்கிட்டிருந்து ஒரு புலி வருது. அந்த புலி வந்தோடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைகளை 2 பேர்த்தையும் தொடையில் கிள்ளி அழுவ வச்சிடுறாங்க. அழுவ வச்சுட்டு உரத்த குரலோடு சொல்கிறாங்க, நேற்று ஆளுக்கு ஒரு புளியை பிடிச்சி கொடுத்தேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்க, அழுவாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நான் ஆளுக்கு ஒரு புளி பிடிச்சி தரேன், சாப்பிடுங்க, அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிற மாதிரி உரத்த குரலில் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த குழந்தைங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. புலியும் பக்கத்தில் வந்துடுது. இந்த அம்மா சொன்னதை கேட்டு தெரிச்சு ஓடிடுது. ஓடிட்டுருக்கும்போது ஒரு நரியை பார்க்குது. அந்த நரி சொல்லுது, காட்டுக்கரசரே எங்கே ஓடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த புலி நடந்ததை சொல்லுது. சொன்னோன்னே அந்த நரி சொல்லுது, ஐயோ உங்களை அந்த அம்மா ஏமாற்றிருக்காங்க. அந்த அம்மா ஒரு சாதாரண பெண் தான். நீங்கள் அந்த குழந்தைங்களையும் அவங்களையும் பிடிச்சி சாப்பிட்றக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அதனால் வாங்க நம்ம 2 பேரும் போய் அவங்க 2 பேர்த்தையும் அவங்க 3 பேர்த்தையும் சாப்பிடலாம். நம்மளுக்கு இன்றைக்கி அவங்க தான் வாங்க போகலான்னு சொல்லி நரி கூப்பிடுது. இதுக்கு புலி பயப்படுது. சரி அரசரே, என்னோடய வாலையும் உங்களோட வாலையும் சேர்த்து முடிச்சு போட்டு போகலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே 2 பேரும் வாழையும் சேர்த்து முடிச்சு போட்டுட்டு அங்கே அந்த அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மா மரத்துலேருந்து இவங்க வர்றதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு அந்த நரிக்கிட்ட சொல்கிறாங்க, நரியே நான் உன்னை 2 புலி தானே பிடிச்சிட்டு வர சொன்னேன் 2 குழந்தைங்களுக்கு, நீ ஒரு புலியை பிடிச்சிட்டு வந்து நிற்கிற அப்படி சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே அந்த புலி சொல்லுது, அட நரியே என்னை ஏமாற்றிட்டியே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அரசரே, அந்த அம்மா தான் புத்திசாலித்தனமாக தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்க, நான் பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே, இல்லை நீ தான் போய் சொல்கிற, இந்த அம்மாக்கிட்ட என்னை மாட்டி விடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி திரும்பி மறுபடியும் தெரிச்சு ஓடுது. உடனே இந்த நரியும் அதோட வாழை முடிச்சு போட்டிருக்குல்ல, அப்போ இதுவும் ஓடி தானே ஆகணும். 2 பேரும் ஓடுறாங்க. காடு மேடு பள்ளம் முள் புல் எல்லாத்தையும் கடந்து அந்த நரி இழுத்தடிக்குது. அந்த புலி நரியை இழுத்தடிக்குது. நரியோட உடம்புலெல்லாம் காயம்படுது. அதை கூட யோசிக்காமல் இந்த புலி தப்பிச்சோம் பிழைச்சோம்னு சொல்லி வேகமாக ஓடிடுது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே இந்த நரியோட வால் அருந்து உடம்புல பட்ட காயங்களுக்காக மயங்கி விழுந்துருது. இந்த நரி அதையும் கண்டுக்காமல் தப்பிச்சம்பளிச்சோன்னு மறுபடியும் ஓடிடுது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுடைய தைரியத்தை கைவிடக்கூடாது. அந்த அம்மா புத்திசாலித்தனமாக சொல்லலை அப்படின்னா இன்றைக்கி என்ன இருக்கும், அந்த அம்மாவும் குழந்தைங்களும் அந்த புலிக்கு இரையாயிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கும்போது கூட அந்த அம்மா தன்னுடைய தைரியத்தை கைவிடாமல் புத்திசாலித்தனமாக பேசினதுனால தான் அந்த புலிக்கிட்டேயும் நரிக்கிட்டேயும் இருந்து தப்பிச்சாங்க இல்லையா. ஸோ அதை தான் இந்த கதை உணர்த்துது. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதையை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை எப்பயுமே கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி நல்லதொரு கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.